உங்களை எது ரொம்ப ஹர்ட் பண்ணுது? ஃபெயிலியரா, ரிஜெக்ஷனா? ரெண்டுமே இல்லை. அது உங்கள் மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ். நீங்கள் இந்த வேர்ல்டில் இருக்க பீப்புள் கிட்ட ஃபைட் பண்ணல, உங்கள் மனசுக்கும் மூளைக்கும் நடுவில் இருக்க போராட்டத்தில் தான் இருக்கீங்க. அண்ட் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அது கண்ணுக்கு தெரியாது தான், பட் அது நம்மளுடைய நிம்மதி, கான்ஃபிடென்ஸ், ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே கொன்றும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம கான்ஃபிடென்ஸை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓவர் திங்கிங் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப நேரமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப தப்பாக நினைக்கிறது தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அது சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், பட் அதை நினச்சி நம்ம அதை பெருசாக்கிடுவோம். ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கிரியேட் ஆகி அது நீங்கள் பண்ண போகிற விஷயம் எல்லாத்தையுமே தடுத்துரும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் பாஸ்டில் நடந்த மிஸ்டேக்ஸை பற்றியே நினச்சிக்கிட்டு இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி பயந்துக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீஷியஸான மொமெண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் எங்கேயுமே ஓட மாட்டீங்க, ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர். நீங்கள் உங்கள் ஸ்டோரியை பயத்தில் எழுதுனீங்க அப்படின்னா எல்லா பேஜும் பெயினாக தான் இருக்கும். ஸோ எதை பற்றியும் நினைக்காம ப்ரெசண்டாக பீஸ்ஃபுல்லாக வாழ பழகுங்க. நம்ம மூளையோட வேலை என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டேஞ்சரை ஸ்கேன் பண்ணி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் டேஞ்சர் அப்படின்றது வந்து புலியோ பாம்போ சிங்கமோ எதுவுமே கிடையாது. நம்மளை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தோத்து போயிடுவோமோ, நம்மளை கேவலமாக நினைச்சிருவாங்களோ, இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் டேஞ்சராக இருக்கக்கூடியது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னால உங்களை நீங்களே நம்ப மாட்டீங்க. நீங்கள் மிஸ்டேக்ஸை பார்த்து பயப்படுவீங்க, சேலஞ்சஸை பார்த்து பயப்படுவீங்க. ஸோ ரொம்ப ஆங்ஸைட்டியாக ஆகி அவங்க நிம்மதியை கெடுத்துரும். நீங்கள் உங்கள் மைண்டில் வரக்கூடிய தாட்ஸை எதிர்த்து போராட முடியாது, பட் அதை நீங்கள் குட் தாட்ஸாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எதை நினச்சும் பயப்படாமல் வரக்கூடியதை அக்செப்ட் பண்ண பழகுங்க. இப்போ ஓவர் திங்கிங்கை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா அதை பற்றி நம்ம மைண்டில் தேவையில்லாத இமேஜினேஷன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த இமேஜினேஷன்ஸ் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண விடாமல் நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் மைண்டில் நிறைய தோணும், அதை ஒரு பேப்பரில் எழுத பழகுங்க. மைண்டில் நிறைய தோணும், பட் பேப்பரில் எழுதணுங்கும் போது ஒரு வார்த்தை கூட வராது. பட் அதையும் தாண்டி எப்போ நீங்கள் எழுதுறீங்களோ உங்கள் கவலையெல்லாம் மறந்து போய் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பவராக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சு அந்த விஷயத்த பண்ணாமையே இருப்பீங்க. பட் அப்படி இல்லாமல் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் ஆக்ஷனை எடுத்து பாருங்க. அது கண்டிப்பாக உங்கள் கான்ஃபிடென்ட்டை ரீகெயின் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் பாஸ்ட்டை பற்றி கவலைப்பட்டும் ஒன்றாக போகிறதில்ல, ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட்டும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற நிமிஷத்தை மட்டும்தான் உங்களால் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். ஸோ டேக் அ பிரீத் அண்ட் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். நெக்ஸ்ட், உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை உங்களால் கண்டிப்பாக முடியாதோ அதை அக்செப்ட் பண்ணி பழகுங்க. இது இப்படி நடக்கக்கூடாது, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் கெடுமே தவிர வேற ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். மெடிடேஷன் உங்கள் பிரெயினை ஃபோக்கஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி ஒரு 5 minutes மெடிடேட் பண்ணுறதுனால உங்கள் மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், உங்களை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய பீப்புளை கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் திங்கிங் இருக்கிற பீப்புள் எப்போவுமே உங்களை ஓவர் திங்க் பண்ண வச்சு உங்கள் லைஃப்பை டேமேஜ் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களால உங்கள் லைஃப்பில் எந்த யூஸும் இல்லை. ஸோ உங்களை சுற்றி பாசிட்டிவ் மைண்டட் பீப்புள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், சோஷியல் மீடியாவோ நியூஸ்லையோ ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகாமல் ஒரு லிமிட்டோட எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய நீங்கள் தேவையில்லாத விஷயத்த பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு நடந்துருமோ அந்த மாதிரி நமக்கு நடந்துருமோன்னு உங்கள் நிம்மதி தான் அண்ட் டைம் வேஸ்ட் தான் ஆகுமே தவிர ஒன்றுமே மாற போகிறதில்ல. இதனால் உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ் கூட தான் செய்யும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிவரை பார்த்துருக்கீங்களா? அதில் தண்ணி ஃப்ரீயாக ஓடும்போது அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். அதே தண்ணியை நம்ம வந்து ஏதோ ஒரு கல்லை வச்சு பிளாக் பண்ணோம் இல்லை எதையாவது வச்சு பிளாக் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி கலங்கி போய் இருக்கும். ப்ளஸ் அதில் வந்து சத்தமும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மனசும். நீங்கள் உங்களுடைய தாட்ஸை எழுதினாலும் பரவாயில்ல, பேசினாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆக்ஷனில் காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் மனசுக்குள்ளே பூட்டி வைக்கும் போது அந்த எண்ணங்கள் வந்து உங்களை ரொம்ப மன குழப்பத்துக்கும் கோபத்துக்கும் அமைதிக்கும்
உள்ளாக்கிடும். அதனால் டெய்லி உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணுங்கள். சின்ன சின்ன வெற்றியை கூட செலிப்ரேட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னா முதல்ல நீங்களே உங்களை நம்பணும். இதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு. அமைதி அப்படின்றது பிரச்சனை இல்லாமல் இருக்கிற நிலைமை கிடையாது. அமைதி அப்படின்னா மனசு அமைதியாக இருக்கிற நிலைமையை தான் சொல்லுவாங்க. நம்ம மைண்டை சிம்பிளாக ரீசெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூடை ஃபாலோ பண்ணுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 3 விஷயத்துக்கு தேங்க் பண்ணிட்டு தூங்குங்க. இப்படி பண்ணுறதுனால நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க, புக்ஸ் ரீட் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இதெல்லாம் உங்கள் மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா உங்களை நீங்களே மன்னிக்கிறது. அது நீங்கள் பேசின வார்த்தையாக இருக்கட்டும், நீங்கள் பண்ண செயலாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், உங்களுக்கு தேவை நிம்மதி, பனிஷ்மெண்ட் இல்லை. ஸோ உங்களை நீங்களே எல்லா சூழ்நிலையிலையும் மன்னிக்கணும். உங்கள் மைண்டை உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறதும் ஒஸ்ட் எனிமியாக இருக்கிறதும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மைண்டுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை ட்ரெயின் பண்ணி கான்ஃபிடென்ஸை வர வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் காதில் கேட்குற விஷயமா இருக்கட்டும், திங்க் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பாதீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் செல்ஃப் பிலீஃப்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, சைனிங் ஆஃப் வித் ப்ரைட். See you next journey.